என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசிக்கடவுளும் உணவு கடவுளும் எல்லா உயிரினங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையை சிறப்பாக்கிடாதீர்கள். சரி, இன்றைக்கி என்னங்க ஐயா தலைப்பு? இது பெரிய வீடியோ. பெரிய வீடியோ இப்படி பார்க்க விரும்புகிறவங்க பெரிய வீடியோ பாருங்கள். சின்ன வீடியோ பிடிக்கிறவங்களோ ஏதோ உங்களுக்கு எது புரியுதோ அது பாருங்கள். இந்த வானமும் பூமியும் எனக்கு ஒன்று கொடுத்தது, அதை விதைக்கிற வேலை என் வேலை. நான் அதை விதைச்சிங்கிறேன். இதை நீங்களாக விதைச்சிங்கன்னா உங்கள் பேர பிள்ளைகள் கொள்ளு பேரெல்லாம் நல்லா வாழணும். நீங்கள் விதைகள்னாலும் சரி, நான் விதைப்பேன். நான் விதைச்சி உங்களுக்கு தான் உங்கள் பேர பிள்ளை மேலே அக்கறை இல்லாமல் இருக்கும், எனக்கு இல்லாமல் இருக்குமா? புரியுதுங்களா? அந்த குழந்தைங்க நல்லா வாழணும்ல அந்த பூமியில். எல்லாருமே சுயநலமாக இருந்துட முடியுமா? நீங்கள் பல பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. பசியும் உணவும் கடவுள்னு சொல்லிக் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியும். கொஞ்சம் பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? அவங்களாம் ஒரு அடிமைத்தனமான ஆளுங்க, அடிமைகள். அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம. ஆனால் நீங்கள் ஒன்றா அடிமையாக இருக்கலாம். உங்கள் பேர பிள்ளைங்களாம் அடிமையாக இருக்க நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதுங்க நீங்கள் இருந்தாலும் உண்மைக்கிட்ட வந்தே தீரும். நீங்களே உண்மைக்கிட்ட தான் இருக்கிறீங்க. பசியும் உணவுங்கிட்ட இருக்கிறீங்க. ஏன்னா ஒன்று சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் தெம்பு கட்சி தான் நீங்கள் போய் ஒரு கடவுளை பிடிச்சின்னு சடை போடணும் மல்லு கட்டி கிடக்குறீங்க. பசி ஏற்றது நீங்களே உங்கள் கடவுளை விட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னென்னா அப்படியே உலகத்தில் என் குரு தான் உண்மையாக கண்டுபிடிச்சிட்டாரு. இதுங்க சும்மா பேசிங்க எடுக்காதீங்க. யார் ஏற்றுக்கிறாங்க அதை? புரியுதுங்களா? எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லி கொடுங்கன்னா அதை விட்டுவிட்டு நீங்கள் ஒன்று பிடிச்சிக்கணும் எதுனா ஒன்று சொல்லி கிடக்குறீங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன்ல, ஏன் 800 கோடி பேர் ஏற்றுக்கிற மாதிரி கடவுளை தான் சொல்லி கொடுங்களா? சொல்லி கொடுத்துருவீங்களே நீங்கள்? சொல்லி கொடுத்தானே திரும்ப சொல்லி கொடுக்கணும். பசி உணவு தான் சொல்லி கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நல்ல மனிதர்கள் நிறைய பேர் கிளாஸ் எடுத்துன்னு வராங்க. அது மகிழ்ச்சி அடையிறேன். புரியுதுங்களா? இதுக்கு மூலம் யார் அப்படின்னா தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாசம் ஐயா தான். அவர் கண்டி இல்லைன்னு வச்சிங்களேன், அவர்கிட்ட நான் போகலன்னா இன்றைக்கி இந்த கிளாஸே எடுக்க முடியாது. ஏங்க இன்றைக்கி சிம்பிளாக எடுத்துங்கிறேங்க. இன்னொரு 500 வருஷம் கழிச்சு மொத்த பேரும் இதுதான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. இந்த நிலையை பிரபஞ்சகம் உருவாக்கும். உணவு உற்பத்தி விதைகள் பாதுகாக்கப்படும் பாரம்பரிய விதைகள். புரியுதுங்களா? யார் யார் விஞ்ஞானபூர்வமாக பேசுனீங்களோ உங்கள் பேர பிள்ளைங்களே இங்கே தான் விஞ்ஞானத்தை விட்டுட்டு வானாதனால் விம்சையாகுதுன்ட்டு இங்கே வரப்போகிறாங்க. உண்மைக்கிட்ட வரப்போகிறாங்க அவங்க. அதனால தான் நேற்றே ஒரு வீடியோ போட்டோம். உங்கள் பேர பிள்ளை மதிக்கிற மாதிரியாவது நீங்கள் சொல்லிக் கொடுங்க கடவுளை. என் பேர பிள்ளைங்களாம் எங்கள் தாத்தா அற்புதமாக கிளாஸ் எடுத்துக்கிறாரு. உண்மையாக அப்படி விதைச்சிக்கிறாரு. உலகமே போற்றி வாழ்த்தோம். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒன்றா என்ன வாழ்த்ததுக்கு மனம் வராது. ஏன்னா உங்களாக கூட இருக்கிறல சீப்பாக நினைப்பீங்க. ஆனால் அந்த சீப்பாகிறது தான் பவர்ஃபுல்லு. புரியுதுங்களா? அது ஒரு கிளாஸ் நடத்துகிறேன், ஒரு அனுபவம். எதை நீங்கள் சீப்பாக நினைக்கிறீங்களோ அதுதான் வல்லமை படைத்தது. இந்த பசியும் உணவுன்னு எத்தனை ஆளுங்க என்கிட்ட அது ஒரு பசி உணர்வுங்க. எப்படி பசி உணர்வுங்க? என்னை ஒரு அம்மா கேட்டாங்க. அவர் ஒரு குருக்கிட்ட இருக்கிறாங்களாம், அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. நான் உங்கள் ஆசிரமத்துக்குள்ளே வந்தேன்னா, இது முன்னாடி பேசியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன், உங்கள் ஆசிரமத்துக்குள்ளே நான் வந்தேன்னா பசியும் உணவும் தான் முதல் கடவுள்னு நான் பேசுவேன்னு பாரு. ஐயா நீங்கள் அன்னமய கோசல் இருக்கிறீங்களான்னாரு. ஆமாம்மா நான் அன்னமய கோசல் தாங்கிறேன். நீ 6 மாதமாக சோறு சாப்பிடாதுக்கிறியான்னு கேட்டேன். 6 மாதம் சாப்பிடாது. ஏதோ உங்கள் கடவுள் தான் கண்டுபிடிச்சிட்டாரு. இது உங்கள் குருநாதர் தான் கண்டுபிடிச்சி ஒரு கடவுள் சொல்கிறாரு. அந்த கடவுள்கிட்ட போயிட்டு பசியும் ஓரங்கட்ட சொல்லு. பசியும் உணவையும் பார்க்கலாம். பசியும் உணவும் உங்களை ஓரம் கட்டுறோம். ஞாபகம் வச்சுங்க. உண்மை கட்டலாம் நீங்கன்னு இல்லை, கோள்களே சைலண்ட்டாக இருக்குது. எல்லா கோள்களுக்குள்ளே பசி இருக்குது. அந்த சூழலுக்கு ஏற்றவாறு கிளாஸ் எடுக்கிறேன். இன்னும் விரைவில் உங்களுக்கு லைட்டாக தான் எடுத்துங்கிறேன். இன்னும் களத்தில் இறங்கலை, படிப்படியாக இறங்குறேன் களத்தில். புரியுங்களா? எல்லாம் தபம்ன்றீங்கள. பிரபஞ்சகம் ஒன்று கொடுத்துங்க, இது பயிற்சி செஞ்சுங்கிறேன். விரைவில் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதை செய்யுங்க, செய்யாமல் போங்க. தூக்கத்தில் தான் நடக்குது. நீங்கள் மனதும் பின்னாடியும் அறிவு பின்னாடி போய் எப்படின்னா ஏமாறுங்க. ஆனால் உயிரும் பசியும் உணவும் ஏமாறவே ஏமாறாது.
5 இருக்குது மொத்தம். பசி, உணவு, உயிர், புரியுதுங்களா, அறிவு, மனம். இது 5 இருக்குது, புரியுங்களா. இதில் 2 ஏமாற்றலாம் நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்களா, மனமோ அறிவும். அதில் என்ன ஒன்றாலும் வித்தையை காட்டுவீங்க நீங்கள் காட்டு. ஆனால் அது 3 கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பசி, உணவு, உயிர் வாய்ப்பே கிடையாது. நீங்கன்னு இல்லை, உலகத்தில் எந்த ஜீவராசியும் ஒன்றும் பண்ண முடியாது அதுங்கிட்ட, புரியுதுங்களா. அதனால் உங்கள் உடலே மூச்சுங்கிற வரலும் உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பேசிங்க. இப்போ கற்றுக் கொடுக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில். உங்களுக்கெல்லாம் ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக போய் அங்கே தான் போய் காசு கொடுத்து ஏமாறு போ. நான் ஏமாந்தேனே அதுமாரி, புரியுதா. ஏதோ நான் நீயும் மாறி தான் அவனை ராஜா, இல்லைனா உள் பிக்சர் ஓட்டும், அதையும் சொல்லிடுறேன். உள் பிக்சரில் நீ அழுதா கூட நடக்காதாங்க. ஏய், மகேந்திரனுக்கு இந்த அறிவு கொடுத்து பேச வச்சதே நான் தான். அவனையே நீ சீப்பாக நினச்சிக்கின்னு நீ இது போதிக்காத. நீ ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிறது தானே போதிச்சா. இப்போ உள் பிக்சர் ஓட்டுறேண்ணே. இப்போ பாரு, மகேந்திரனை ஒத்துக்க வேண்டிய இடத்துல நீ கரெக்டு தான். மகேந்திரன் சொன்னது நான் தான் கேட்கல. எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆனால் எனக்கு உள் பிக்சர் கிடையாது. நான் தான் இப்போ போதிச்சுங்கன்னு. உங்களுக்கு உள் பிக்சர் வேணான்னா பேசுங்க. பேச வேணான்னு சொல்லிக் கொடுங்க. பிரபஞ்சங்க அள்ளி அணைக்கும். சிம்பிளாக ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் எல்லா உறக்கத்தில் அதுதான் நடக்குது. அது கற்றுக் கொடுக்குறேன். நான் விரைவில் சொல்லிக் கொடுக்குறேன். கொஞ்சம் நான் பயிற்சி செஞ்சுங்கிறேன். அதில் அந்த கோர்வையை கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக ஒரே ஒரு நாள் வாங்க. அது தீட்சலாம் கிடையாது, உண்மை. அதில் குரு கிடையாது. குருன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பசித்தரில் சித்தரில் ஒன்றா குரு உண்டு. அதில் நீங்கள் வச்சுக்க, நான் வேணான்னு சொல்ல. மருத்துவத்துக்கெல்லாம் அது தேவை, சித்தர்கள் தேவை. மருத்துவம் அடுத்து முத்ரா, புரியுதுங்களா. அடுத்து நிறைய சொல்லலாம். சித்தரில் மூலிகை மருத்துவங்கள், மூலிகைகளை கண்டுபிடிச்சது எல்லாமே சித்தர்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள்லாம் பார்க்கலாம். முத்ரா இருக்கலாம், இது இருக்கும், அது இருக்கும், எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லா ஞானத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. சித்தர்களில் யாருன்னா கோவில் சிலைகள் இருக்குல்ல, அந்த இடத்துல பாருங்கள், ஏர் ஓடுற மாதிரி, விதை விதைக்கிற மாதிரி, விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக இருக்கும், புரியுதுங்களா. பெருசாக இருக்காது. மீதி எல்லா இடத்துலையும் வேறு தான் இருக்கும், புரியுதுங்களா. ஏன் அதை முக்கியத்துவம் கொடுக்கல? ஏன்னா அவங்க அறியலை. அதுக்காக சித்தர்களை தவறாக சொல்லக்கூடாது. பிரபஞ்சம் கொடுக்கல, அதையும் இருக்குது. கடவுளை நான் விரும்பினேன், கடவுள் என்னை விரும்பினாரா? அதுதான் முக்கியம். இந்த கலி உலகத்துக்கு இந்த கல்வி தேவைன்னு கொடுக்குது. நான்லாம் போய் அந்தந்த ஆசிரமத்தில் அப்படியே அடிமை மாதிரி இருந்தேங்க. நான் என்னை மீட்டெடுத்து வெளியே தூக்கின்னு இன்றைக்கி டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டேன்ல. அமைதியாக தானே இருக்கிறீங்க. பசி மீற முடியல உங்களால். உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற உண்மைக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கிறீங்க நீங்கள். ஏன் அந்த உண்மையை தான் சொல்லிட்டு போங்களேன். என்ன மாதிரி எனர்ஜி கிடச்சதும் போய் அதுதான் படித்தது, அதுதான் அடுத்து பசி எடுத்து தான் அதே விட்டு ஓடியாந்துடுறீங்க. இங்கே நீங்களே ஒழுங்காக இல்லை. உங்கள் கடவுளை நம்மள இதில் வேறு இன்னொருத்தர் அடிக்கடி இது சொல்ல தான் செய்வேன். ஏன்னா நான் தான் கேட்க முடியும், புரியுதுங்களா. என்னை எடுத்து ஏகப்பட்ட பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, புரியுங்களா. அதனால் அந்த பசித்தர்னா என்ன, பசித்தரில் என்ன ரகசியங்கள் இருக்குது. ரகசியம்னு சொல்லக்கூடாது. நானே பாருங்கள், உங்களாக கூட பேசி பழகினதெல்லாம் அந்த பேச்சு வருது. பசித்தர்கிட்ட என்ன உண்மை இருக்குது, புரியுதுங்களா. சித்தர்கிட்ட என்ன உண்மை இருக்குது. சித்தர்தில் என்ன ஒரு ஃபெயிலர்னால், இவங்க கண்டுபிடிச்ச கடவுளை உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கல. ஒருத்தராவது எதிர்ப்பு தெரிவித்தவங்க இருக்காங்க. ஆனால் எதிர்ப்பே தெரிவிக்காத அதுங்கிட்ட சரணாகதி ஆனது எது என்றால் அவரது தான் பசியும் உணவும். இதை கண்டுபிடித்தவர்கள் தான் பசித்தர்கள், சரிங்களா. ஆழ்ந்து சிந்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். அதனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஒரே ஒரு செயல். என்னை உலகத்தில் ஏமாற்றுவதற்கு ஒரு ஆளும் கிடையாது. அவ்வளோ கிளியராக பேசணும் பார்த்தீங்களா. அப்போது என்ன புரிய வச்சுக்குது வானமும் பூமியை. உலகத்தில் நான் யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். இதுவே உண்மை. நீங்கள் ஏமாற்றணும் அப்படின்னா எங்கிட்ட வராதிங்க. யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு எங்கிட்ட வாங்க. பயிற்சியை கூட வாங்க, கற்றுக் கொடுக்குறேன், எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். நீ அந்த பயிற்சிக்குள்ளே வந்தால் நீ ஏமாற்ற முடியாது. நீ ஏமாத்தினா அந்த பயிற்சி உனக்கு வேலை செய்யாது.
அதையும் சொல்லிடுறான். ஏமாத்தலாம் வேலை செய்யும். புரியுதுங்களா? நீ தூக்கத்துக்கு மூச்சுனும் போது என்ன ஒன்றாலும் நீ டபாக்கலாம், என்ன ஒன்றாலும் நீ பண்ணலாம். தூங்கும்போது ஒன்றும் செல்லாது. புரியுதுங்களா? தூக்கத்தில் என்ன நடக்குது? ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ இது புதுசாக இப்போவும் சொல்கிறேங்க, நான் புதுசு சொல்லி கொடுக்கல, நீங்கள் தான் புதுசு சொல்லி கொடுக்குறீங்க. அதனால தான் எல்லோரும் ஏற்றுக்கல. நான் பழசு சொல்லி கொடுக்குறேன், எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. நீங்களும் அது நீங்கள் பாருங்கள். உங்களை அனைவருக்கும் பசி வணக்கம்.